இந்த மண் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, வடக்கே இருக்கிற உத்தரப்பிரதேசம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, டெல்லி விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, எங்கள் மண்ணை இன்னொருவர் ஆளக்கூடாது என்பதற்காக பாஞ்சாலங்குறிச்சியிலே கேட்ட பொம்மன், நெற்கத்திஞ்சவரிலே பூரிசேவன், சிவகங்கையிலே மருது சகோதரர்கள், வேலூர் கோட்டை கலையிலே நம்முடைய தமிழர்கள் எழுத்திய புரட்சிதான் 1857 சிப்பாய் கழகம் என்று அதை சித்தரிக்கப்பட்டாலும் முதலாவது அந்த புரட்சி ஆயிற்று. ஆனால் உதரத்தை உரைய வைக்கின்ற நெஞ்சுரத்தோடு வங்கத்திலே பிறந்த சிங்கம் நேதாஜி புரட்சி நடத்தினாலும் உலகத்தை வியக்க செய்கின்ற அகிம்சை புரட்சியை அண்ணல் காந்தியார் நடத்தினார். ஆனால் இத்தனை புரட்சிகளின் வரலாற்றை சொன்னேன் என் தலைவரே. இன்றைக்கு காலையில் இந்த வேளையில் கருங்குயிலுக்காக கீதம் செய்தீர்களே, விடுதலைக்கு முழக்கமிட்டு 27 ஆண்டுகள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு கிடந்தானே நெல்சன் மண்டேலா, அவன் விடுதலையை திராவிட முன்னேற்ற கழக மாநாடு வரவேற்கிறது, ஆனந்த பள்ளு பாடுகிறது என்று சொன்னீர்களே, அந்த நீக்கோக்களை கூட நிறத்தால் அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் நம் நாட்டில், நம் தாயகத்தில், நம் தாயகமான தமிழ்நாட்டில் வர்ணாசிரமத்தின் பெயரா, இதிகாச வேத புராணங்களின் பெயரா, வைதிகத்தின் பெயரா, சனாதனத்தின் பெயரா சண்டாளர்கள் கலாச்சார படையெடுப்பு நடத்தி இங்கே தோளில் பிறந்தவன், நெற்றியில் பிறந்தவன், இடுப்பில் பிறந்தவன், கால் நகத்துக்கு கீழே பிறந்தவன் என்ற கொடுமை உலகம் இதுவரை கண்டும் கேட்கிறாத ஆதிக்கம், அநீதி, அக்கிரமம் நடத்தப்பட்ட போது அதை எதிர்த்து அகிலம் இயக்கின்ற புரட்சி நடத்தியவன் நம் தலைவன் தந்தை பெரியார். அந்த புரட்சியின் கீழமாகத்தான் பேரறிஞர் அண்ணா எந்த புத்தகத்தை எழுதியதற்கு இந்த திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டாரோ அந்த புத்தகமும் ஆரிய வாழையில் பேராசை பெருந்தகையை போற்றி, பேசனா இரண்டுரையாய் போற்றி, தந்திரமூர்த்தியை போற்றி, தாசவம் தலைவா போற்றி, வஞ்சக வேண்டே போற்றி, வஞ்சக நாடா போற்றி, கொடுமை குணாரா போற்றி, கோலையை போற்றி போற்றி, பயன்மொழி பரமா போற்றி, படுமோசம் புரிவாய் போற்றி, சிந்து உறிஞ்சிடுவாய் போற்றி, சிரித்திடும் நடியை போற்றி, ஒட்டுவித்த கட்டோய் போற்றி, உயர்வு நிதியா கருவோய் போற்றி, எம்மினம் கெடுத்தோய் போற்றி, ஈடில்லா கேடே போற்றி, ஏசிரேன் போற்றி போற்றி, இறை இதோ போற்றி போற்றி என்று எழுதியதற்காக அந்த திருச்சி சிறையிலே அண்ணா அடைக்கப்பட்டார். புரட்சியாளர்கள் தங்கள் வாழ்நாளிலே வெற்றிகளை காணவில்லை, வாழ்க்கையை காணவில்லை, எழுத்தாளன் ரூசோ காணவில்லை. ஆனால் தந்தை பெரியார் தன் வாழ்நாளில் தன் புரட்சியில் வெற்றியை கண்டார். வைதிகத்தின் கொடுமை, ஆரிய கலாச்சாரத்தின் படையெடுப்புரிமை வளைத்த போது நாமோ இனம் நமக்கென்று ஒரு வரலாறு உண்டு. ரோம் நகரத்துக்கு பொன்னாடை விட்டவர்கள்லாம், இத்தாலிய நாட்டு எழுதரசிகளுக்கு கொற்கை முத்துக்களை அள்ளி தந்தவர்கள்லாம், அகிலம் இயக்க வாழ்ந்தவர்கள்லாம், சீனத்தோடும் யவனத்தோடும் பாண்டியர்கள் 12,000 கலாச்சார வணிக தொடர்புகள் கொண்டவர்கள்லாம் நம் படை சென்ற இடமெல்லாம் வெற்றியை குவித்து வந்திருக்கின்றோம். இந்த வரலாறு கூட கொண்டு தம்பி நம் இனம் விடுதலை பெற வேண்டும், நம் மொழி விடுதலை பெற வேண்டும் என்ற உணர்வை எங்கள் நாடி நரம்புகளிலே, இங்கே திறந்திருக்கக்கூடியவர்களை நாடி நரம்புகளிலே அண்ணாவும் நீங்களும் உருவாக்கி கொடுத்தீர்கள். இந்த இனம் விடுதலை பெற வேண்டும் என்று பிரிவினையை கைவிட்டோம். சாவதற்கு முன்பு அண்ணா சொன்னார், பிரிவினை கேட்டதற்கான காரணங்கள் உயிரோடு இருக்கின்றன. இந்த நாட்டில் ஒற்றுமை நிலவ வேண்டுமானால் கூட்டாட்சி தத்துவம் பரிபூர்ணமாக மலர வேண்டும். அதுவரை இந்த நாட்டுக்கு உண்மையான அதிகாரம் மாநிலத்திற்கு கிடைக்கலாகாது என்று சொல்லி வேகாத நெஞ்சோடு செத்து போனார் நம் தலைவர் அண்ணா. அவர் நெஞ்சில் வளர்ந்த நெருப்பை நீங்கள் எடுத்துக் கொண்டு வந்தீர்கள். நினைவிருக்கவனுக்கு சரியாக 19 வருஷங்களுக்கு முன்பு இதே திருச்சியில் அண்ணா மறைந்ததற்கு பிறகு நடத்திய முதல் மாநாட்டில் நீங்கள் சொன்னீர்கள், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அண்ணாவின் எண்ணத்தை சொன்னீர்கள். இடைக்காலத்து நிகழ்ச்சிகளை சொல்லிய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை, நேரமில்லை. ஆனால் 19 ஆண்டுகளுக்கு பிறகு எண்ணி பார்க்கிறேன், ஜீவனுள்ள லட்சியத்துக்கு அவர் சொந்தக்காரர்கள். அண்ணாவின் கனவு இன்றைக்கு பலித்திருக்கிறது. இனிமேல் மாநிலங்களுக்கு பூரண அதிகாரம் கொடுத்து மாநிலங்களை சமமாக நடத்தினால்தான் இந்தியா என்கின்ற அமைப்பு இருக்கும், ஒருமைப்பாடு இருக்கும் என்பதற்கு அடையாளமாக மாநில கட்சிகள் இணைந்த தேசிய முன்னணி ஆட்சிக்கு வந்திருக்கின்ற நேரம், அண்ணன் முரசொலி மாறன் மத்திய மந்திரி சபையிலே இடம்பெற்றிருக்கிற நேரம், நான்
காந்திக்கு சொல்வேன். நேற்றைக்கு பேசியிருக்கிறார். மாநில கட்சிகள் எல்லாம் கலைக்கப்பட்டு ஒரே கட்சியாக இந்தியாவில் உருவானால்தான் காங்கிரசுக்கு மாற்றமைப்பு இருக்க முடியும். என்ன இருமாப்பு, என்ன அகம்பாவம்! கொச்சியிலே பேசிய விபி சிங் கருத்து எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. கிடைக்கிற துண்டு ஒரு ரொட்டி துண்டென்றாலும் அனைத்து மாநிலங்களும் பகிர்ந்து கொள்ளுகிற உணர்வு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற உணர்வு இல்லை. இந்த மந்திரி சபை நீடிக்காது. இது இடைக்கால ஏற்பாடு, இது ஒரு இடைவேளை என்று யார் கருதினாலும் இந்த மாநாட்டின் மூலமாக சொல்லுகிறேன். இந்த இடைக்கால ஏற்பாடு அகற்றப்படும் என்று கருதுவீர்களானா? மாநிலங்களை மீண்டும் கொத்தடிமையாக நடத்தலாம் என்று நினைத்தீர்களானால் ஜலந்தரில் கேட்கிற குரல், ஸ்ரீநகரில் கேட்கிற குரல் கல்கத்தாவில் கேட்கும், கவுஹாத்தியில் கேட்கும், விசாகப்பட்டினத்தில் கேட்கும், பெங்களூரில் கேட்கும், திருவனந்தபுரத்தில் கேட்கும், எங்கள் திருவிடத்தின் தலைநகரத்திலே கேட்கும், திருச்சி மண்ணிலே கேட்கும், மதுரை நகரிலே கேட்கும். எங்கள் கொள்கை உயிருள்ள கொள்கை, தாரா வரம்பற்ற சிறந்தீவி கொள்கை. எங்கள் தனித்தன்மைகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு இனம், நாங்கள் ஒரு கலாச்சாரம், நாங்கள் ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள். இந்த குரல் என் தலைவரே, நீங்கள் எடுத்து வைத்த குரல் இன்றைக்கு எங்கே கேட்கிறது? பெல்கிரேடிலே கேட்கிறது, போலந்து நாட்டிலே கேட்கிறது, ருமேனியாவிலே கேட்கிறது. ருமேனிய சர்வாதிகாரி சவுசெஸ்கு, அவன் மனைவி எலினா படுகொலை செய்யப்பட்டார்கள். எங்கள் நாட்டின் தனித்தன்மையை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வோம். தத்துவங்களின் பெயரை சொல்லி எழுப்பப்பட்ட பெர்லின் சுவர் தரைமட்டமாகி இருக்கிறது. எங்கள் குரல் கொள்கை வெற்றி பெற்று வருகிறது. தேசிய இனங்களின் எழுச்சி அடக்க முடியாது. 1956 மாநாடு நடத்தினீர்கள். அந்த நேரத்தில் சோவியத் நாட்டு படைகள் ஹங்கேரிக்குள்ளே நுழைந்தன. நேற்றைக்கு ஊர்வலத்திலே வந்தார்களே இளைஞர் படையினர், அவர்கள் கைகளில் கொடி பிடித்து வந்தார்கள், குடை பிடித்து வந்தார்கள். அந்த குடைகளை பார்த்தவுடன் எனக்கு ஏற்பட்ட நினைவு, ஹங்கேரி நாட்டினுடைய தனித்தன்மையை காப்பதற்கு முரசுபட்டிய புரட்சியின் தலைவன் இம்ரி நாகி அவன் பேசத் தொடங்கிய போது பெருமழை பிடித்துக் கொண்டது. நகரத்தின் பல பகுதிகளிலிருந்து குடைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவன் பேச்சை கேட்டார்கள். நாங்கள் மாஸ்கோவின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, ஒரு கட்சி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னபோது அவன் பின்னாலே அணி திரண்டார்கள். அந்த புரட்சியை குடை புரட்சி என்று வரலாறு வர்ணித்தது. சோவியத் தாங்கிகள் ஹங்கேரிக்குள்ளே நுழைந்தன. 25,000 ஹங்கேரி மக்கள் கொல்லப்பட்டார்கள். இம்ரி நாகி தூக்கிலிடப்பட்டார், மரண தண்டனை விதிக்கப்பட்டார். எப்பொழுது திராவிடத்தின் உலக தொடர்புகள் நீங்கள் பேசும்போது இம்ரி நாகிக்கு மரண தண்டனை 56. ஆனா அண்ணனே, 3 மாதத்துக்கு முன்பு அடையாளம் தெரியாத இடத்திலே புதைக்கப்பட்டானே இம்ரி நாகி, அவன் கல்லறை தோண்டி எடுக்கப்பட்டது. அந்த கல்லறைக்குள்ளே இருந்து அவன் சவப்பட்டி தோண்டி எடுக்கப்பட்டது. ராணுவ வீரர்கள் தோழித்து வந்தார்கள் அந்த சவப்பட்டியை. 34 ஆண்டுகளுக்கு முன்பு அடையாளம் தெரியாத இடத்திலே புதைக்கப்பட்ட இம்ரி நாகியுடைய சவப்பட்டியை தோழில் சுமந்தார்கள். கோலாகலமாக விழா கொண்டாடினார்கள். இறுதி யாத்திரை மீண்டும் நடத்தப்பட்டு புனித சடங்குகளோடு நடத்தப்பட்டது. நான் கேட்கிறேன், நாங்கள் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுகிறவர்களா, கிழக்கு தலைவரா? எங்கள் குரல் பெரியாரின் குரல், அண்ணாவின் குரல், என் தலைவரின் குரல் இன்றைக்கு உலகத்தின் மண்டலங்கள் அனைத்திலும் ஒழிக்கின்றது. சோவியத் ரஷ்யா ஒரு கட்சி ஆட்சி என்று பேசாதே என்று டாங்கிகளை எழுப்பிய சோவியத் ரஷ்யாவின் கிரெம்ளின் மாளிகை எதிரில் 5 நாட்களுக்கு முன்னால் 2 லட்சம் பேர் இந்த குரலை ஏற்றுக்கொள்கிறோம். யார் சொல்வது? கோர்பச்சேவ், அஜர்பைஜானிலே கிளர்ச்சி, ஆர்மீனியாவிலே கிளர்ச்சி. அண்ணன் மாணவர்களே, 36 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் எழுதினீர்கள், புதக்கவாதிகளுக்கு பதில் எழுதினீர்கள். சோவியத்திலே புரட்சியின்றார்கள் என்று நீங்கள் பதில் சொன்னீர்கள். தேசிய இளைஞரின் எழுச்சியை தடுக்க முடியாது. போலந்து பிரிந்து சென்றது, பின்லாந்து பிரிந்து சென்றது. அதுபோல் தேசிய இளைஞரின் எழுச்சியை அடக்க முயன்றால் அதுவும் வெடித்து கிளம்பும். எழுதிய வாசகத்தை 10 நாட்களுக்கு முன்பு திரும்ப படித்தேன். இன்றைக்கு அந்த குரல்தான் கேட்கிறது, நம்முடைய இலக்கிய குரலாக. ஆகையதான் எந்த காலத்திலும் தோற்று போகாத கொள்கைகளை நாம் ஏந்தி வந்திருக்கிறோம். அண்ணாவும் தலைவனும் இங்கே வைகை ஆற்றங்கரையில், காவிரி ஆற்றங்கரையில், பாலாற்றங்கரையில், பொறுமை ஆற்றங்கரையில் நீங்கள் விதைத்த உணர்வுகள்
வவுனியாவிலே, அலம்பிலே, மட்டக்களப்பிலே, தொண்டைமான் நாட்டிலே, வெல்வெட்டி துறையிலே நீங்கள் விதைத்த உணர்வுகள் நாங்கள் ஒரு இனம் எவனுக்கும் அடிமை இல்லை என்ற உணர்வோடு ஒரு வீர சாகசத்தை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் நடத்திய போராட்டத்துக்கு நிகராக உலகத்தில் எவனும் பெருமையோடு சொல்ல முடியாது. நெல்சன் மாண்டேலாவுக்கு தலை வணங்குகிறேன். ஆனால் அவன் நாட்டு கரப்பர்களால் நடத்த முடியாத சாகசத்தை, பாலஸ்தீனர்களால் நடத்த முடியாத சாகசத்தை எங்கள் வாழ்வில் எங்கள் வளமும் மங்காள தமிழென்று சங்கே முழங்கென்று சிந்தையில் உறவாடும் செந்தமிழ் முழக்கமிடும் நம் சகோதரர்கள் நடத்தினார்கள். மரணத்துக்கு அழைப்புதல் கொடுத்து அந்த அழைப்புதலை தங்கள் கழுத்துக்களில் பயனேறு குப்பிகளாக கட்டி தொங்கவிட்டுக் கொண்டு விடுதலை புலிகள் நடத்தினார்கள். புரட்சிக்கார அறிஞர்கள், புரட்சி படையை சேர்ந்த பெண்கள் தங்கள் வேலியிலிருந்து பிரவாகம் எடுக்கின்ற ரத்தத்திலே எதிரிகளை நனைக்கச் செய்தார்கள். ராஜீவ் காந்தி பேசுகிறார், ஈழத்துக்கு அமைதியை பெற்றுக் கொடுத்தேன், ஈழத்துக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்தேன். நான் கேட்கிறேன், இந்த பிரச்சனை வெடித்த போது இந்தியா ஏகாதிபத்திய இந்தியாவாக மாறி ஒரு விடுதலை இயக்கத்தை கருவறுப்பதற்கு ராணுவத்தை அனுப்பி தாக்குதல் நடத்திய போது அண்ணன் மாறன் ராஜ்யசபையில் எனக்கு சொன்னார், நீங்கள் ஒரு இன படுகொலையை நடத்துகிறீர்கள் என்று. எரிச்சலுக்கு ராஜீவ் காந்திக்கு ஞாபகப்படுத்துகிறேன், 48 மணி நேரத்திலே அவர்களை அழிக்கலாம் நினைத்தீர்கள். 24 மாதங்கள் உலகத்தின் 4வது பெரிய ராணுவத்தை என் இனத்திற்காரன் உன் பீரங்கி எதிர்த்து, தாங்கி எதிர்த்து, விமானப்படை எதிர்த்து, கடற்படை எதிர்த்து போராடி தன் நாட்டின் விடுதலைக்கான கொடியை உறுதியோடு ஏந்தியிருக்கிறார். இது ஒரு கட்டம். இப்போது தீர்வு காணப்போவது யார்? கலைஞர். என் வாழ்நாளில் என் தலைவருடைய காலத்தில் எங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகிற காலம் மலர்கிற கட்டத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஈழத்திலே இந்த உணர்வுகளை உருவாக்கி அந்த காலத்துக்கு மத்தியிலே இருந்து எழுதுகிறேன். என் அண்ணனே, நீ மின்னல் கிட்டாக தெரிகிறாய் என்று என் ஆர்வீர் சகோதரன் பிரபாகரன் உங்களுக்கு கடிதம் எழுதினானே. எங்களுக்கு நீ வழிகளையாக இரு, எங்களுக்கு நீ விடியலாக இருந்திருந்தானே. என் தாயகமே, ஈழத்தில் இருக்கிற தமிழனுக்கு உணர்ச்சி உணர்ச்சிகளாக போயிட்டு உணர்ச்சி என்ன ஆயிற்று நம்முடைய நிலைமை? நேற்றும் இன்றும் பேசிய பேச்சுக்களை எண்ணி பார்க்கிறேன். சிங்க திருநாடே, நீ சிறந்து கூடாக மாறியது எப்போது என்று நீங்கள் அன்று கேட்டீர்கள். உங்கள் தொண்டன் கேட்கிறேன், என் தாயகமே, நீ சீர்திருந்த போவது எப்போது? பெரியாரின் சவுக்கடிகளை பற்றி சிலிர்த்தெழுந்து சமூக புரட்சியை நடத்திய, சமுதாய புரட்சி நடத்திய தங்க கொட்டினாவின் தமிழ்நாடே, இன்றைக்கு ஒரு கோடல் புத்துக்காரியை, சின்னாட்டு திட்ட விளையாட்டுகளை நீ என்றைக்கு சின்னாவின்னமாக்கப் போகிறார்? கண்ணகியை, காரைக்கால் அம்மையாரை பெருமைப்படுத்தி வீர பெண்களின் பெருமையை எழுதி எழுதி ஏற்றம் பெற்ற என் பொன்னாடே, நீ ஒரு சூனியக்காரிக்கு ஆலவட்டம் சுட்டுகின்ற வீரர்களின் கொட்டத்தை அடித்து இடுப்படிக்கப் போவது எப்போது? புரட்சி என்ற புனித சொல்லை உச்சரிப்பதற்கு தகுதியற்ற ஒரு உளுத்தை பெண்மணியின் காலடியை நட்டு கிடக்கின்ற கூட்டத்தின் சித்தராட்டம் புழுதி வேடாகட்டும். திருத்தை கூட்டமென திறந்தறிந்து விட்ட இளைஞர் பட்டாளமே புறப்படட்டும், புயல் வீசட்டும், மலரட்டும், மீண்டும் ஒரு கலாச்சார புரட்சி மலரட்டும், பரவட்டும், நம் ஈழ உணர்வுக்கு எங்கும் பரவட்டும், வெடிக்கட்டும், அதிர்வேற்று போர் முழக்கம் வெடிக்கட்டும். நம் காவிய தலைவர் கலைஞரின் தலைமையில் அணிவகுக்கின்ற நேரத்தில் தட்டட்டும் தீங்கோள்கள் தமிழ் மரபர் கூட்டம், தீட்டட்டும் வரலாறு கலைஞர் புகழ் தீட்டட்டும், கொட்டட்டும் முரசைகள் நம் கொள்கை முழங்கட்டும், முட்டட்டும் நம் கொடிகள் பின்முட்ட பறக்கட்டும். நன்றி, வணக்கம்.